எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த இறால் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்குங்க. இறால் கிரேவி செய்ய தேவையான பொருள் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிள்ளை, தக்காளி தேவையான அளவு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, குறிப்பாக பார்த்துக்கோங்க இறால் கண்டிப்பாக வேணும். நம்மக்கிட்ட மிக்சி இல்லாத காரணத்தால் உரலில் தான் நம்ம இடிக்கிறது மாதிரி இருக்குது. அதனால் உரலில் நல்லா இடித்து நைஸாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா உரலில் இடித்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா இடித்தாச்சு, பக்குவமான அளவுக்கு இடித்தாச்சு. நமது வீட்டில் கேஸ் இல்லாத காரணத்தால் மின்சார அடுப்பில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சுத்தமான செக்கு கடலெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம், சோம்பு ரெண்டும் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதோட பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டு அப்படியே வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். அந்த கருவேப்பிலையும் அதிலே போட்டுடலாம். கருவேப்பிலையெல்லாம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான் கருவேப்பிலை போடுறோம். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி 2 நல்ல பெரிய தக்காளியை போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதோடு சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 2ஐயும் அப்படியே அதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம இடித்து போட்டோம்னா வாசம் இன்னமும் கொஞ்சம் நமக்கு தூக்கலாக இருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு இடித்து போடுறது. நம்மக்கிட்ட மிக்ஸி இல்லை, அது அடுத்த பிரச்சனை. இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே குப்புன்னு வந்துடுவாப்பில். அந்த தக்காளியெல்லாம் அப்படியே மசன்னு மசிச்சிடலாம். இப்போ அப்படியே இந்த மூடியை திறந்தோம்னா அப்படியே குப்புன்னு வந்துருப்பாப்புல. தக்காளியெல்லாம் அப்படியே குப்புன்னு வந்துருப்பாங்க. அதை அப்படியே மசிச்சு விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கும். அதனால் அதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுடலாம். பாருங்கள், தக்காளியையும் வெங்காயம்லாம் நல்லா மசிச்சு ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அதாவது தொக்கு மாதிரி வந்துருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறால் அதை எடுத்து அதில் போட்டுருவோம். இறால் தொக்கு போட்டு அப்படியே நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாகவே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது, அதனால் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணாலும் அதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டால் போதும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி இறங்கிருச்சு. தண்ணி உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி விட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தண்ணி விடாமலே இருந்தால் நல்லா கிரேவி வந்துடும். இல்லை உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கிறணும். அப்புறம் மல்லி, சீரகம் எல்லாம் கலந்த தூள் அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம போதுமான அளவு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை தேவை இல்லைன்னா அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா அழகாக வெந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்திருக்கானுங்கிறத பார்ப்போம். ஆஹா, அருமையாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த முட்டையாக வந்துச்சுனாவே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதனால் நமக்கு குழம்பு தயாரான நிலையில் இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கம்மியாக இருக்குது. ஏன்னா இது நம்ம வீடியோவுக்காக செய்யலை. இன்றைக்கி நாளைக்கு இதை வச்சு தான் சாப்பிட்ணும். நான் ரொம்ப கிரேவியாக செஞ்சுட்டேன்னா இன்றைக்கே முடிஞ்சு போயிடும். நாளைக்கு அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது தான். அதனால்
நல்ல ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது அப்படியே வற்ற விட்டோம்னா அதுதான் நமக்கு கிரேவி. அதனால் இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அதில் போட்டு தூவி விட்றோம். தூவி விடுறதோடு விடக்கூடாது, அதை அப்படியே ஒரு அமுக்கி விட்டோம்னா தேவலாம். அப்புறம் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். சண்டைப்பட்டி தமிழ்மாறனின் இறால் குழம்பு, இறால் கிரேவி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டேஸ்ட்டான இறால் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. சமைச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள்.